அகீகா என்று சொன்னாலே அறுத்தல் என்று பொருள், வெட்டுதல் என்று பொருள். ஒரு பிறந்த குழந்தைக்காக ஒரு ஆடு அறுக்கப்படுவதனாலும் அதை அகீகா என்று சொல்லலாம். பிறந்த குழந்தையினுடைய தலைமுடி வெட்டப்படுவதனாலே, நீக்கப்படுவதனாலே அதற்கு அகீகா என்ற பெயர் இருக்கிறது. அறியாமை காலத்திலிருந்தே சில நடைமுறைகள் இருந்தது. அறியாமை காலத்தில் ரஜப் மாதத்திலே ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுப்பார்கள். ஒரு பிராணிக்கு முதல்ல தலைக்குட்டி பிறந்தால் அதை அறுத்து பலியிடுவார்கள். பலவிதமான பலியிடுகிற முறைகள் இருந்தது. அதில் அகீகாவும் ஒன்று. அதில் மார்க்கம் எல்லா பலியிடுகிற முறைகளையும் தள்ளுபடி செய்து விட்டது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி 2 தான் இருக்கிறது. ஒன்று இந்த உலஹியாவுடைய நாட்களிலே நாம் கொடுக்கிற இந்த குர்பானி, இன்னொன்று பிறந்த குழந்தைக்கு நாம் தருகிற அகீகா என்பது. இந்த அகீகா என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து, குழந்தைகளுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுவது. இந்த அகீகா கொடுத்தா குழந்தைகள் ஆபத்துகளிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. குழந்தை பிறந்த உடனே சில காரியங்களை மார்க்கம் செய்யுமாறு சொல்லுது. வாங்கி இகாமத்து சொல்வது, யாராவது நல்லோர்களுடைய வாயிலே பெரித்தம்பலத்தை மென்று குழந்தையினுடைய வாயிலே திணிப்பது, பிறந்த குழந்தையினுடைய 7வது நாள் அகீகா கொடுப்பது. 7வது நாள் அப்படின்னு நிர்ணயிக்க காரணம் என்ன? உலமாக்கள் சொல்லுவாங்க, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்க சொன்னால் அது குடும்பத்தாருக்கு சிரமம். குழந்தை பிறந்த ஆரம்ப நாட்களில், அதுவும் இப்போது நாட்களில் ஆஸ்பத்திரியில் ஒரு 3 நாள் இருப்பாங்க, அந்த ஆடு பிடிக்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கு 7வது நாள் என்று வைத்திருக்கிறது. 7வது நாள் கொடுப்பது சிறந்தது. யாராவது முன்பு கொடுத்து விட்டால், 7க்கு முன்னால் கொடுத்து விட்டால் அதுவும் கூடி போயிடும். 7வது நாள் கொடுப்பது, 7வது நாள் மொட்டை அடிப்பது, 7வது நாள் பேர் வைப்பது, இந்த 3ம் ஒரே நாளில் நடந்தால் சிறப்பு. முன்பின்னாகிவிட்டால் சிறப்பு தவறிவிடுமே தவிர அந்த காரியத்தில் எந்த விதமான குறைபாடும் வராது. ஆக குழந்தைகளுக்கான அகீகாவை அவசியம் கொடுங்க. குர்பானி பிராணிகளுக்கு என்ன நிபந்தனையோ அதே நிபந்தனை தான் அகீகாவுடைய பிராணிகளுக்கும். அங்கே 1 வயது பூர்த்தியான ஆடுனா இங்கேயும் 1 வயது பூர்த்தியான ஆடு தான் கொடுக்கணும். எனவே அந்த சட்டங்களை பேணி தான் கொடுக்க முடியும். இது இறைச்சிக்கானதல்ல, அந்த மார்க்க சட்டத்தை பேணணும். குழந்தைகள் பருவம் அடைவதற்கு முன்னால் அகீகா கொடுப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒருவேளை பெற்றோர்கள் கொடுக்க தவறிட்டாங்க, அந்த குழந்தை பருவம் அடைந்து விட்டது என்று சொன்னால், தனக்காக பெற்றோர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்று தெரிய வந்தால் அவர்கள் தங்களுக்காக கொடுத்து கொள்வது நல்லது. இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் அகீகா கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்காக அகீகா கொடுக்கப்படவில்லை என்று எனக்கு இப்போது தெரிய வந்தால் நான் இப்போது எனக்காக அகீகா கொடுத்து விடுவேன்னு சொன்னான். ஒரு காலத்தில் இந்த சட்டங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் அகீகா கொடுத்தார்களா இல்லையான்னு தெரியல. இப்போ நாம் அகீகா கொடுத்து விட்டாலும் அது அனுமதிக்கப்பட்டது தான். அகீகா நல்லது. அகீகா என்பது ஆண்களுக்கு, ஆண் குழந்தைக்கு 2 ஆடு, வசதி இல்லை கடன் வாங்கி 2 ஆடு கொடுக்கணும்னு தேவையில்லை, 1 ஆடு கொடுத்தாலும் போதும். பெண் குழந்தைகளுக்கு 1 ஆடு. இந்த பாகுபாடு ஏன்? ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ளணும். இது பெண் குழந்தை தாழ்ந்தது, ஆண் குழந்தை உயர்ந்தது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல. நம்முடைய மார்க்க நடைமுறைகள் எல்லாவற்றிலும் தத்துவங்கள் இருக்கும். ஆண் குழந்தை தான் அதிக ஆபத்துக்குள்ளாக கூடியது பெண் குழந்தைகளை விட. நம்முடைய மார்க்கப்படி பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள், ஆண் என்பவன் வெளியில் செல்லக்கூடியவன், வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு, போருக்கு. அப்போ அதிகமான ஆபத்துகள் யாருக்கு வரும்? ஆண்களுக்கு தான். ஆபத்து யாருக்கு அதிகமோ அவருக்கு 2 ஆடு, யாருக்கு ஆபத்து கம்மியோ அவருக்கு 1 ஆடு. இதுதான் அதில் உள்ள தத்துவமே தவிர உயர்வு தாழ்வு என்பது இங்கே நோக்கமல்ல. இப்போ 2 ஆடு கொடுக்க முடியலன்னு சொன்னால் இப்போ 1 ஆடும் கொடுக்கலாம், பின்னால் 1 ஆடும் கொடுக்கலாம். அப்படியும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த உலஹியாவுடைய நாட்களில் கூட்டு குர்பானியில் மாடு ஒட்டகங்களில் உலஹியா கொடுக்கப்படாதவர்களுக்கு ஒரு பங்கு அதிலையும் சேரலாம். தனியாக 1 ஆடு கொடுத்தா நல்லது. கூட்டு குர்பானியில் சேர்ந்தாலும் அகீகா நிறைவேறிவிடும் என்பதை நாம் தெரியணும். குர்பானி அல்லாத நாட்களில், வருஷத்தினுடைய மற்ற நாட்களில் இந்த மாட்டில் அகீகா பங்கு சேரலாமா என்பதில் அறிஞர்களிடையே 2 கருத்து இருக்குது. அதனால் மற்ற காலங்களில் அகீகா கொடுக்கிறதா இருந்தால் ஆடு தனியாகத்தான் கொடுக்கணும். இந்த உலஹியாவுடைய நாட்களை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த நேரத்தில் எந்த குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்களோ
அவங்களுக்கு தனியாக ஒரு ஆடு கொடுத்தால் அதுவும் சிறந்தது தான். அல்லது குர்பானிக்கான மாடுகளில் ஒரு பங்கு சேர்ந்தால் அதுவும் மார்க்கத்தில் தாராளமாக அனுமதிக்கப்பட்டது. மொத்தத்தில் அகீகாவுடைய விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை. எவ்வளவோ செலவுகள் நாம் செய்கிறோம், இந்த அகீகாவை தள்ளி போடக்கூடாது. ஹதீஸில் வருது, குழந்தைகள் இந்த அகீகாவை கொண்டு பிணை வைக்கப்பட்டிருக்கிறது, அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடனை கொடுத்தா தான் அடமான பொருளை நிறைவேற்ற முடியும். இந்த குழந்தைகள் ஆபத்துகளால் சூழப்பட்டிருக்கிறது. நீங்கள் அகீகா கொடுக்காத வரைக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னாங்க. அதனால் எத்தனையோ வீண்வரைய செலவுகள் செய்கிற நாம இந்த அகீகாவுக்காக சங்கடப்படுதல் என்பதை நாம் தவிர்த்து மனநிறைவோடு மனப்பூர்வமாக இந்த குழந்தைகளுக்கான அகீகாவை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலஹியாவுடைய நாட்களில் கூட்டு குர்பானி என்கிற ஒரு வசதியும் இருக்கிறதுனால அந்த கூட்டு குர்பானிலையும் சேரலாம். பெரியவர்களும் சிறிய வயதில் தங்களுக்கான அகீகா நிறைவேற்றப்படலைன்னு தெரிய வந்தால் இந்த உலஹியாவுடைய நாட்களில் குர்பானியில் ஒரு பங்கு சேர்ந்து கொள்ளலாம். மொத்தத்தில் அகீகா மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சுன்னத்துகளை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.